அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் தாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. இது பிரெட் ரோல். வெஜ் பிரெட் ரோல். வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ஒரு பிரெட் ரோல் பண்ண போறோம். பிரெட்ல ரோல் பண்ணி அதை செய்ய போறேன். இது ரொம்ப ஈஸி பண்றது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு உணவு இது. ரொம்ப இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாயங்காலம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே நல்லா சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸும் அவங்களுக்கு போன மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் மைதாவோ கார்ன்ஃப்ளோரோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. வெறும் ப்ரெட்டும் இந்த வெஜிடபிள்ஸும் வச்சு நான் ஒரு ப்ரெட் ரோல் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இது வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை. இதை கொஞ்சம் போடணும். அதனால் நம்ம முதல்ல இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணிக்கலாம். அதாங்க வேர்க்கடலை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போது இதே கடாயில் நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றலாங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை நான் தட்டி வச்சுருக்கேங்க. அதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாங்க. இது கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, அப்புறம் ஸ்வீட் கார்ன். இந்த 4த்தையும் நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம். அதனால கொஞ்சமாக காரம் போட்டுக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூளுங்க, வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்கலாங்க. கொஞ்சம் ரொம்ப வேகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். அதனால் நான் தண்ணி சும்மா இப்படி தெளித்து விட்றேன். அவ்வளோதான். இது வெந்துடும். வெந்த அப்புறம் பார்க்கலாம். காய் நல்லா ஓரளவுக்கு வெந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, பெரிய பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம பீட்ரூட் போட்டதால அந்த கலருங்க.
இது நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது. நான் வந்து இன்னைக்கு வந்து மில்க் பிரெட் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு நீங்க ஒயிட் பிரெட் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து கோதுமை வீட் பிரெட் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது கூட நல்லாவே இருக்கும். இதெல்லாம் கலந்துட்டு இப்போ இது வந்து வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்க, அந்த வேர்க்கடலையை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். இது வந்து கொத்தமல்லி, பொடியை கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது இவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து நல்லா ஆறணும். ஆறின அப்புறம் தான் நம்ம ரோல் பண்ண முடியும். அதனால ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த பிரெட் ரோலுக்கான ஸ்டஃபிங்கு, வெஜிடபிள் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இதாங்க, இது நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் நம்ம உருட்டி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். நம்ம இப்போ தேவைக்கு எவ்வளவோ அதை மட்டும் இது பண்ணிவிட்டு மிச்சத்தை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இது 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் போடல. வெங்காயம் போட்டால் தான் கெட்டு போயிடும். வெங்காயம் போடாததுனால இது இருக்கும் ஃப்ரீசரில் வச்சா. இப்போது இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு 10 உருண்டை செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக உருட்டி வச்சுருக்கோங்க. இப்போது இதுக்கு ப்ரெட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கணும். நான் வந்து ஸ்வீட் மில்க் ப்ரெட்டுங்க இது. இப்போது இதில் வந்து நம்ம 10 ஸ்லைஸ், 10 இருக்கா, 10 11 இருக்குது. 6 8 10 11. இப்போது இதை 4 நாளாக வச்சு இந்த ஓரங்களை கட் பண்ணிடணுங்க. இந்த ஓரங்களை கட் பண்ணிடணும். இந்த ஓரம்லாம் கட் பண்ணிட்டோம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கணும். எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி இப்போது இந்த ஓரங்களை கட் பண்ணோம் இல்லைங்க, இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்க, அது பாருங்கள் பிரெட் க்ரம்ஸ் ஆகிப்போச்சு. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு தண்ணியில் இது நல்லா முக்கிட்டு அந்த தண்ணியை பூரா இப்படி கையால் அமுக்கி விட்டுட்டு இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க. கேப்ஸே இல்லாமல் மொல்லமாக செய்யலாங்க. ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் செய்யக்கூடாது. இது மொல்லமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா
இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுட்டேங்க. இப்போதைக்கு ஒரு 10 உருண்டை செஞ்சு வச்சுருக்கேன் நானு. இது வந்து நீங்க வந்து இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, அதுக்கப்புறம் பொரிச்சா கூட உங்களுக்கு நல்லாருக்கும். எனக்கு இப்ப நேரம் இல்லாதனால அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்காக நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பொரிக்க போறேன். ஆ பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஆன் பண்ணி எண்ணெய் சூடாயிருக்குங்க நல்லா. இப்ப நம்ம 2 2டா போட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் மட்டும் நல்லா ஹாட்டா இருக்கணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து பிரெட் இல்ல. அதனால எண்ணெய் உறிஞ்சாம நல்லா கிரிஸ்பியா வரும். நீங்க கொஞ்சம் எண்ணெய் சூடு கம்மியா இருந்ததுன்னா, பதபதன்னு ஆயிடும். ஒரு மாரி பிரெட் வந்து எண்ணெய உறிஞ்சிடுங்க. எண்ணெய உறிஞ்சிட்டு ஒரு மாரி சொத சொதன்னு ஆயிடும். அதனால நல்லா ஹாட் ஆயில்லவே 2 2டா 3 3ஆ நம்ம எவ்வளோ ஆயில் ஊத்துறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க போட்டு எடுத்துக்கோங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க, பார்க்கும்போதே. கலரும் அந்த இது மாரி எல்லாம் செஞ்சு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங் வரும்போது குழந்தைங்களுக்கு, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே, மம்மி குட் மம்மி. அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரத்திலவே நல்லா இப்போ இது வேகறதுக்கான எதுவுமே எல்லாமே வெந்தது தான். அதனால இந்த மாரி கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த உடனே எடுத்துற வேண்டியதுதான். இந்த மாரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு, எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தா கூட அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். இதே மாரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டி டேஸ்டி, கிரிஸ்பி கிரிஸ்பி. இத பாருங்க. மேல அவ்வளோ கிரிஸ்பியா இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம சீஸ் கூட போடல உள்ள. ஆனா, இந்த பிரெட்டே அவ்வளோ இதுவா வருது. சீஸியா வருது. அத சாப்பிட்டு பார்க்கலாம். ம். சூப்பரா இருக்குங்க. செம்மையா இருக்கு. நம்ம போட்ட அந்த கார்னு, அந்த வேர்க்கடலையும் போட்டோம்ல, அதுவும் நல்லா தெரியுது கிரிஸ்பியா. சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட்டா இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இதே மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு. அதே மாரி ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இப்போ ஒரு ஹாட் காஃபி குடிக்க போறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.